ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்பட்ட கடனால் விபரீதம், மகனை கொன்று தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தந்தை கைது. இது ஒரு சாம்பிள் நியூஸ் தான். இதே மாதிரி நிறைய நியூஸ் இருக்குது. அதாவது ஆன்லைன் ரம்மிக்காக நிறைய பேர் அந்த போதையில் மூழ்கி சொத்தெல்லாம் விற்று குடும்பத்தில் பகையாகி இப்படி கொலை முயற்சி வரைக்கும் போகிற சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அப்புறம் ரம்மி அங்கிள் சரத்குமார், இந்த மாதிரி சில பேர்லாம் இந்த ரம்மியை ப்ரமோட் பண்ணி விளம்பரத்தில் நடித்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. மக்கள் உங்களை மில்லியன் கணக்கில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் நல்ல விளம்பரங்களை ப்ரமோட் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான விளம்பரங்களை ப்ரமோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பணத்தாசை பிடிச்ச பேய்கள் தான். அதுக்கு எங்களை மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லைன்னா ரோட்டில் நின்று 4 பேர் கூட படுத்துட்டு போயிடலாம். சரியா? அதனால் இந்த மாதிரி விளம்பரத்தில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது பண்ணிங்கன்னா பேசாமல் எங்கள் கூட பிச்சை எடுக்க வந்துடுங்க. இவ்வளோ தான் சொல்ல முடியும். வேறு இதை விட கேவலமாக சொல்லுவேன். நான் நாகரிகம் கருதி அமைதியாக விடுறேன். கருத்து பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.